வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். நம்போ நேற்று வரைக்கும் 6வது அத்தியாயத்துல பார்த்தோம். பொதுவாக ஜீவன் என்பது ஒன்றுதான். ஆனால் அது தங்கியிருக்கும் இந்த உடலினுடைய அமைப்புத்தான் பல்வேறு விதமாக மாயையினுடைய விளைவால பல்வேறு தோற்றங்களாக நமக்கு தோன்றுகிறது. அந்த ஜீவன் இருக்குமிடம் அது புருவ மத்தியமும், அங்குதான் அந்த சுக்கிலம் என்பது இருக்கிறது. அந்த சுக்கிலம் மூலமாகத்தான் அந்த சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது. அப்படி அந்த சிருஷ்டி நடைபெறும் போது உலகத்தில் ஆண் பெண் என்ற 2 பேதங்கள் என்பது உருவாகிறது. ஆனால் உண்மையில் ஆண் தன்மை என்ன, பெண் தன்மை என்ன என்பதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்தினார். ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை நிர்ணயிப்பதற்கும், அதற்காக அந்த சம்போகம் நேரத்தில் நடைபெறும் நிலைமைகளும், ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கு எத்தகைய நிலை சூழல் ஏற்படுகிறது, ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கு எத்தகைய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றியும் ஞானபிதா தெளிவுபடுத்தினாரு. கூடவே சுக்கிலத்தை கட்டி நிறுத்தும் போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போதுதான் பிறவி பயனை நாம் அடைய முடியும் என்பதைதான் நம்ம 6வது அத்தியாயத்துல பார்த்தோம். இன்றைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, விசாரமே ரூபம் என்றும் ரூபமே விசாரம் என்றும் அப்படித்தானே 6வது அத்தியாயத்துல சொன்னீங்க. இந்த மாதிரி காணப்படுவது இதனுடைய பொருள் என்னவென்று எனக்கு புலப்படவில்லை. அப்ப கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் ஒன்றுமில்லாதாக இவையெல்லாம் தன்னிலிருந்து உண்டானதுதான். எல்லாமே தன்னுடைய ஜீவன் எப்போது அது வெளியில் வியாபிக்க தொடங்குகிறதோ அப்போது தான் இந்த கேட்பது, காண்பது, அறிவது இதெல்லாம நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஜீவனை நாம் விரயமாக்காமல் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம்தான். இதெல்லாம் எல்லாமே தன்னிலிருந்து உண்டாச்சுன்னு அதை தான் புரிஞ்சிக்க முடியும். அது உண்மையில பார்த்தனா கேட்பது, காண்பது, அறிவது அனைத்துமே ஒரு சொப்பனம். இதுதான் ஞானபிதா சொல்றாரு. அப்போ சாதாரண உலகவாசிகளுக்கு நான் இப்போ ஜாக்கிரதை என்ற நிலைமையில் தானே இருக்கிறேன், இதை எப்படி இந்த சொப்பனம் என்று சொல்றதுக்கு முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ ஞானபிதா திருப்பி அதே கேள்விதான் வருது. குருன்ற முறையில பாத்தீங்கன்னா, உணர்வோடு இருக்கிறவரமா இப்ப நம்ம இப்ப எல்லாருமே அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப நான் தூங்குவதாகும். இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம தூங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த தூக்கத்தில் கேட்பதும் காண்பதும் எல்லாமே எல்லாமே அந்த தூக்கத்தில் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கோம். இது இப்ப கேட்கறது, காண்பது, அறிவெல்லாம் நம்ம தூக்கத்தில் தான் இருக்கோம். இதுதான் ஞானபிதா முதல் அத்தியாயத்துல தெளிவுபடுத்தி விட்டார். எப்போதெல்லாம் நம்மளுடைய ஜீவசக்தியானது, வாயுவானது நம்மை அறியாமல் அது வெளியில் வியாபித்து கொண்டிருக்கின்றதோ, இந்த ஜீவனை காப்பாற்ற தெரியாமல் நாம் இருக்கின்றோமோ, அந்த நிலைமைகள் எல்லாம் நாம் தூங்கிக் கொண்டு தான் இருக்கின்றோம். அதில் ஏற்படக்கூடிய இந்த மாயையான இந்த சம்பவங்கள் எல்லாமே சொப்பனம் என்ற நிலைத்தான். ஏன்னா மாயை என்பது அது செயல்படும் பொழுதே ஜீவசக்தியான வாயு என்பது நமக்கு விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்ப அந்த வெளி சுவாசம் இருக்கும் வரை நமக்கு மாயையில் தான் நாம் இருக்கின்றோம். அந்த நிலைமையில் இருக்கும் வரை நாம் கேட்பது, காண்பது, அறிவது அனைத்துமே சொப்பனம் என்ற நிலைதான்.
அப்ப வெளி சுவாசம் உள்ளவரை நமக்கு நம்மளுடைய ஜீவனை முழுமையாக இதை காப்பாற்ற தெரியவில்லை என்று தான் அர்த்தம். அதுக்குதான் ஞானபிதா மேலும் இதை தெளிவுபடுத்துறாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் கேட்கறது காண்பதெல்லாம் சொப்பனம் சொல்றீங்களே, நான் வீழ்ச்சிட்டு தானே இருக்கிறேன், இது எப்படி சொப்பனம்? இப்ப நான் உணர்வோடு தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப தூக்கம் என்று சொல்வதையும் சொப்பனம் சொல்வதையும் எப்படி நம்புறது? அப்ப உண்மையில இப்ப நம்ம தூக்கம் தெளிந்த நிலைமையில தான் இருக்கிறோமா? அப்ப தூக்கம் தெளிந்த நிலைமைக்கு என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஜாக்கிரதைன்னு சொல்றதுதான் அது. அப்ப உண்மையில எத்தனை நிலைமைகள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை. இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சீடன் ஜாக்கிரதையில இருக்கிறார்ன்றது. அப்ப ஜாக்கிரதை நிலைமையில இருந்தா நம்ம உணர்வோடு தானே இருக்கணும். இப்ப நமக்கு உணர்வு உண்டான்னா உண்மையில தன்னைத்தான் நான் அறிய வேண்டும்ல. இதை அறியாமல் இருக்கும்போது நான் எப்படி அந்த உணர்வு நிலையில இருக்கிறேன்? நான் வேற ஒன்றோ தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற ஒன்று தானே என்னுடைய மாயையான இந்த உலகத்துல அது மேல பற்று கொண்டு வேறு ஒரு ஏதோ ஒன்று மேல நான் பற்று இருக்கிறது தானே. அப்ப எனக்கு நானே நான் உணர்வு நிலையில இல்லையே, என்னுடைய ஜீவமனை விரயமாக்கி கொண்டு தானே இருக்கிறேன். அப்ப என்னால நான் யாருன்னு அறிய முடியுதா? என்னுடைய நான் என்னையே தனக்குள்ள என்னால் நிலைநாட்ட முடிகிறதா? இல்லையே. மாயையான பந்தத்தில் தானே நம்ம மாட்டிக்கொண்டிருக்கின்ற. அப்ப இதுக்கு உண்மையான ஜாக்கிரதைன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன நானே அறியாமல் இருக்கிறது. அந்த நிலைமைக்கு ஜாக்கிரதைன்னு சொல்லத்துக்கு முடியுமானா முடியாது. அப்போ உணர்வு இல்லாத நிலைக்கு ஜாக்கிரதைன்னு சொல்ல முடியாதது. அப்ப ஜாக்கிரதைன்னு ஒண்ணு இல்லைன்னா உணர்வு நிலை ஒன்று இல்லைன்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுதான் சுருத்தி, அதுதான் தூக்கம் என்கின்ற ஒரு நிலைமை அது. இப்ப நல்ல நம்ம தூங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அறியாமையில தான் நாம் இருக்கின்றோம். அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாய்வை தனக்குள்ள அது நிலைநிறுத்த தெரியாம அதோகதி ஆக்கி கொண்டிருக்கிறதால அந்த அறிவானது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்ப அது அறியாமை தானே, அறிவு இல்லாமல் போகின்ற அந்த நிலைமையில் தானே இருக்கின்றோம். அப்ப அது உண்மையில் அது தூக்கம் தானே. அப்ப நீ இப்போ தூங்குகிறேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல நமக்கு ஒரு நினைவு ஏதாவது இருக்கா? நம்ம தூங்கி கொண்டு இருக்கிற சமயத்துல இப்ப நான் தூங்கி கொண்டு தான் இருக்கிறேன்ற ஒரு நினைவு இருக்கா? இல்லாமல் தானே இருக்கிறது. இதெல்லாம் எப்ப நமக்கு வெளிப்படுதுன்னா அப்ப தூக்கத்துல இருந்து வெளியில வந்த உடனே தானே நமக்கு இவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டோம், தூங்கி கொண்டு இருக்கின்றோம் அந்த நினைவு வருது. அதே மாதிரிதான் ஒரு கனவு காண்டு தூங்கும் போது நம்ம கனவுன்றது கண்டுட்டு இருக்கோம். அந்த டைம்ல இப்போ ஏதோ ஒரு சொப்பனம் போயிட்டே இருக்கு நமக்குள்ள அது. அப்ப நம்ம இப்ப சொப்பனா நாம் காண்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு அந்த டைம்ல நமக்கு இருக்கா? இல்லையே. அந்த சொப்பனத்திலிருந்து முடிஞ்சு வெளியில வந்த உடனே தானே தெரியுது இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் நம்ம சொப்பனம் என்று. அப்ப சொப்பனம் நம்போ அந்த கனவு நிலையில இருக்க சொல்லோ நமக்கு கனவு எல்லாம் இருக்கிறமான்னு தெரியறது இல்ல. அப்போ உண்மையில இது ஜாக்கிரதை என்றும் அது உண்மையில நான் அனுபவிக்கிறது என்று அது யாராக இருந்த எப்ப இருந்து அதை தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்திலிருந்து வெளியில வர சொல்ல மட்டும்தான் இவ்வளவு நேரம் கண்டது சொப்பனம் இப்ப ஜாக்கிரதையில இருக்கிறோன்ற மாதிரி ஒரு தெரியுது நம்மளுக்கு. நான் இதுவரை தூங்கி கொண்டிருந்தோன்றோம் அப்போ தோன்றியது எல்லாம் தூக்கத்தில் கண்ட கனவு என்பது அந்த டைம் தான் நமக்கு தெளிவாகுது. இதே மாதிரிதான் இப்போ நம்ம தூங்கி கொண்டிருக்கின்றோம். இதுல கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே சொப்பனன்ற நிலைமை தான். இப்போ நம்ம தூங்க சொல்ல ஒரு கனவு காண்றோம். அப்ப அந்த டைம்ல நமக்கு தூங்கினோம் இந்த டைம்ல கனவுன்றது நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? அப்ப இருக்கிற தோற்றங்கள் எல்லாமே உண்மைன்ற மாதிரிதான் நம்மளுக்கு அது புலப்படுத்துது. நம்ம தூக்கத்துல இருந்து விழிச்ச ஒண்ணு தானே இவ்வளவு நேரம் கண்டது சொப்பனம்ன்ற நிலைக்கு நம்மளுக்கு தெரியுது.
அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஜாக்கிரதையில இருக்க நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அது உண்மையான ஜாக்கிரதை என்பது கிடையாது. இப்ப நம்ம சொப்பனத்துலதான் இருக்கின்றோம். கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அந்த சொப்பனன்ற நிலைமையில் தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தனா, நம்மளுடைய அந்த ஜீவனை காப்பாற்ற தெரியாத அந்த அறியாமை என்கின்ற அந்த சுளுத்தி என்ற நிலையில இருந்து கொண்டு தான், நம்ம சுவாசத்தை வெளியில விட்டு கொண்டு தான், இழந்து கொண்டு தான், ஜீவசக்தியான வாயுவை விரயமாக்கி கொண்டு தான், ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு தான், நம்ம கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கோம். அப்ப நம்ம ஜீவனை நமக்கு காப்பாற்ற தெரியலன்னா, அப்ப நம்ம உண்மையில தூக்கத்துல தான் இருக்கிறோம். அது அப்ப அததான் கேட்பது, காண்பது, அறியெல்லாம் சொப்பனன்றாரு ஞானபிதா. இந்த விதமாகத்தான் இந்த காணப்படுற உலகு நமக்கு ஒரு தொழிற்சாலைன்றாரு. அப்ப நம்ம சாதாரணமாக தூக்கம் என்று சொல்லும் சமயம், அந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருக்கின்ற அந்த சமயம் தான். டெய்லி நம்ம தூங்குறோமே, அது என்னன்னா, பகலெல்லாம் நம்ம வெளியில சுத்திட்டு இருந்தது அந்த மைண்ட். அது அப்ப மைண்ட் அதனுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு அது சொந்த இடத்துக்கு அது ரெஸ்ட் எடுக்குது. அப்ப அந்த சமய தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டுக்கு இருக்கின்ற சமயம் அது. அப்ப தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருந்த போது தொழிற்சாலையில அப்ப யாதொன்றையும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில யாதொன்றையும் அங்க என்ன நடக்கிறது அதை பத்தி கேட்கவோ, காணவோ, அறியவோ அந்த மாதிரி முடியாமல் இருக்கின்ற நிலைமை அது. இதுதான் இப்ப நீங்க சாதாரணமாக தினசரி தூங்குறன்னு சொல்றீங்களே, அந்த நிலைமைக்கு தான். அது உண்மையில் அது தூக்கம் என்பது அது கிடையாதது. உங்க மனமானது தொழில் விட்ட சமயம். அததான் அது அப்படிதான் அதை சொல்லணும். அப்ப உண்மையில அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யார் என்று நம்ம பார்த்தீங்கன்னா அதுதான் மனம்தான். அது என்ன கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அந்த மனம்தான். அது அப்ப மனம்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு யாதொன்றையும் கேட்பதற்கும், காண்பதற்கும், அறிவதற்கும், ஏதாவது தொழில் செய்யறதுக்கும் முடியுமான்னா அது முடியாதது. அப்போ யார் அந்த தொழிற்சாலையிலிருந்து அப்படின்னு இருந்தது என்று தெரிய வந்தது பாத்தீங்கன்னா அதுதான் மனம்ன்றது. அப்ப தூங்குகிறோன்ற அந்த சொல்லி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மனமானது அதனுடைய சொந்த வீட்டுக்கு வந்து இருக்கிற அந்த நிலைமை தான் அது. அதற்கு தூக்கம் என்று சொல்லத்துக்கு ஏதாவது இடம் இருக்கான்னா அதுக்கு தூக்கம் என்று சொல்ல முடியாது அந்த டைம் அது. அப்போ அதுக்கு என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா மனம் தன்னுடைய வேலைகளை விட்ட சமயம். அது அப்படித்தான் அதை சொல்லணும். அதுதான் ஒரு கடையில ஒரு கடைக்காரன் பலவிதமான சாமான்களை வைத்து கொண்டு ஒரு பகல் முழுவதும் சரிது வியாபாரம் செய்து கொண்டிருக்கான்னு வச்சுங்கோ. அந்த வியாபாரத்தை நிறுத்துகின்ற சமயம் அந்த மொத்த சாமான்களை எடுத்து அந்த கடைக்குள்ள உள்ள எடுத்து போட்டு வச்சு பூட்டி அந்த கதவை மூடி அப்ப உள்ள இருக்கிறான். அந்த சமயம் அவனுக்கு ஏதாவது வியாபாரம் ஏதாவது நடக்குமான்னா அந்த டைம்ல எதுவும் அந்த மாதிரி வியாபாரம் எதுவும் உண்டாவது கிடையாது. அப்ப அந்த சமயத்துக்கு அவனுக்கு என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்தை நிறுத்திய சமயம் அப்படித்தானே நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரிதான் மனம் ஒரு வியாபாரி. அந்த மனம் விசாராதிகார இருக்கின்ற சாமான்களை வைத்துக் கொண்டு பலவித எண்ணங்களான உடைய அந்த சாமான்களை வைத்துக் கொண்டு அந்த மனமானது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம வீழ்ச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்றோமே, தினசரி ஜாக்கிரதையில இருக்கோம் அப்படின்னு சொல்றோமே, அந்த டைம் தான் பலவிதமான எண்ணங்களோடு அது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வியாபாரத்தை அதை நிறுத்தி அந்த விசாராதியா இருக்கின்ற அந்த சாமான்களுடன் அது உள்ள போய் தன்னுடைய கதவை மூடிக்கொள்கிறது அந்த மனமானது. இந்த நிலைமைக்கு தான் நம்ம தினசரி தூங்குறோம்னு சொல்றோமே, அந்த நிலைமை தான் அது. அது உண்மையில் அது தூக்கம் என்பது அது கிடையாதது. அது மனம் தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்திய சமயம். அது அப்படிதான் சொல்லணும். தூக்கம் என்று சொல்ல வேண்டியது இப்போதுள்ள இந்த நிலைமைக்குத்தான். இப்ப நம்ம ஜாக்கிரதைன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோமே, இப்போது இருக்க இந்த நிலைமைக்குத்தான் உண்மையில தூக்கம் சொல்லுது. அப்ப தூக்கம் இந்த மாதிரி இருந்தா
அப்ப சொப்பனம்ன்றது எந்த மாரி இருக்கும்? இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதே. அப்போ நம்ம தூங்காமல் இருந்து சொப்பனம் காண்கிறது கிடையாது. தூங்குனவன தான் சொப்பனம் காண்னது. அப்படி சொல்றதெல்லாம் சரி கிடையாதது. ஆழமான தூக்கத்துல இருக்கிற சமயத்துல நம்ம சொப்பனம் என்று நம்மளால காண்றது கிடையாதது. அதே விதம் நம்ம ஒரு கனவு காண்டிருக்க அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குவது கிடையாது. அந்த சமயத்தில் தூக்கம் என்று சொல்வதற்கு இடமே கிடையாதது. ஒண்ணு கனவுல இருக்கணும், இல்லன்னா ஒரு ஆழமான தூக்கத்துல இருக்கணும். இந்த 2 நிலைமைகள் தான் உண்மையில இருக்கிறது. அது எப்படின்னா, இப்ப சொன்ன மாரி தொழிற்சாலைய விட்டுட்டு, அந்த சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறம்போது, அப்ப அந்த மனமானது அந்த சொந்த வீட்ல இருக்கும்போது, அப்ப தொழிற்சாலையில ஏற்கனவே நடந்தது, கேட்டது, அறிந்தது, இதுல எல்லாத்தையும் பத்தியும் நம்ம ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோமே. அப்ப அந்த சமயம் அந்த சமயத்தில் ஆலோசிக்க முடியுமா? அந்த சொந்த வீட்ல இருக்க சொல்ல அந்த மனம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆலோசிக்கும் சமயத்துக்கு அப்ப என்னன்னு சொல்றது அது? அப்ப பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் நம்ம செய்தவைகள் எல்லாம் செய்ய வேண்டியதுமான அந்த தொழில்கள பத்தி யோசிக்கிற சமயம் அத சொல்லணும். அப்ப அந்த ஆலோசனை எப்ப வருதுன்னா, தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் வந்திருக்கிற அந்த சமயம் தான் வருது அது. அப்ப தூக்கம் என்கின்ற அந்த சொல்லுகின்ற சமயம், நம்மளுடைய மனதினுடைய அந்த தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வருகின்ற அந்த நிலைமை தான் அது. அந்த மாரி இருக்கும்போது, அந்த மனமானது தன்னுடைய ஏற்கனவே செய்த அந்த தொழில்களை பற்றி ஆலோசிப்பது தான் சொப்பனம் என்று அததான் சொல்றது. அது எப்படின்னா, நம்ம ஒரு தொழிலை விட்டு சொந்த வீட்டுக்கு வந்திருந்து, நமக்கு அந்த அறிவு உண்டாகியதற்கு பின், அதுக்கு பார்த்தீங்கன்னா, நடந்ததன் காரியங்களே சிலது நமக்கு ஞாபகம் இருக்கும் அது. அத பற்றி நம்ம ஆலோசிச்சு கொண்டிருக்கோம். அந்த மாரி ஆலோசிக்கிறதுக்கு அல்லாம, அப்ப நான் மேலும் நாளைக்கு இந்த மாரி பிளான் பண்ணணும். ஏற்கனவே நடந்தது எப்படி தொழிற்சாலையில, என்ன மாரி அடுத்தது செய்யணும். இந்த மாரிலாம் ஆலோசிக்கிற முடிவுல நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு நார்மலான வாழ்க்கையில சகஜமான நிலை இல்லல்ல. இதே போல தான் மனதினுடைய அந்த தொழிலை விட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும், காணப்பட்டதும், அறியப்பட்டதும் ஆலோசிக்கிறதுக்கு தான் நம்ப வந்து சாதாரணமாக அந்த சொப்பனம் காண்றோம்ன்னு சொல்றோமே, அது உண்மையான சொப்பனம் கிடையாதது. மனமானது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த இடத்தில் இருந்து கொண்டு, அந்த இப்ப சொன்ன மாரி அந்த தொழிற்சாலை நடத்துன அந்த சங்கதிகள பற்றி ஆலோசிக்கிறது தான். அந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்லத்துக்கு முடியுமான இடமில்ல. அது மட்டும் என்னன்னு பார்த்தேன்னா, நாம் பிறந்த இதுவரைக்கும் நம்ம ஜனித்த பின், நம்ம பொறந்ததிலிருந்து, இப்போ ஏற்கனவே பார்த்தது, கேட்டது, அறிந்தது, இந்த சங்கதி இத பத்தி ஏதாவது சங்கதியாவது சொப்பனம் காண்பதுன்னா காண்பதற்கு உண்டுது. காண முடியாது. நம்ம பிறந்ததுக்கு பிறகு, நம்ம கேட்காததையோ, காணாததையோ, அறியாததையோ, இத குறித்து ஏதாவது சொப்பனம் காண முடியுமான்னா, நிச்சயமாக அது முடியாதது. அப்போ மனதுல ஏற்கனவே நம்ம வெளியில பார்த்து ஏதோ ஒண்ணு பதிவு பண்ணத தான் நம்ம சொப்பனமாக அத காண முடியும். அப்ப அதுதான் ஞானபிதா சொல்றது. ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, கிஷ்கிந்தா, அயோத்தியா இந்த மாரி பல நகரங்கள் முதலானவங்க பார்ப்பதாகவும், அது மேல பறக்கிறது, சமுத்திரத்துல விழறது, தீயில குதிக்கிறது, யானை முட்டியது, சிறுத்தை பிடித்தது, இந்த மாரி கப்பல் ஏறி ஓடி வந்தது, இந்த மாரி பலவிதமான விஷயங்கள பற்றி நம்ம ஜனித்த இது 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 அது இந்த மாரி அநேக விஷயங்கள சொப்பனத்தில் நம்ம காணுகிறது இல்லையா? இவைகள்ல நம்ம ஜனித்த பின், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் கேட்டதையோ, அறிந்ததையோ, காணதையோ அந்த சங்கதி இததானே இருக்கும். இத தாண்டி வேற ஏதாவது இருக்குமான்னா, அந்த மாரி இருக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாதது. அப்ப அதனால மனம் தன்னுடைய சொந்த தொழிலை விட்டுட்டு, சொந்த வீட்டிலிருந்து இது நாள் வரை கேட்டதையும், காணதையும், அறியப்பட்டதையும் ஆலோசிக்கிறதுக்காக அந்த நிலைமை. அது அதனால் தான் அது சொப்பனம் அல்ல. சொப்பனம் என்பது இப்ப நாம அனுபவிக்கின்றதாகும். அப்ப உண்மையான சொப்பனம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அனுபவிக்கிற இந்த நிலைமைக்கு தான்.
ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தினசரி தூங்குறோம், அதில் கனவு காண்றோம். அதில் கனவு என்பது அது உண்மையான கனவு என்பது கிடையாதது. ஏற்கனவே நடந்தது, கேட்டது, அறிந்தது நம்ம பிறந்த பின். அப்போ அதெல்லாம் பத்தி தான் நம்ம ஆலோசனை செய்து கொண்டிருக்கோம். அது வந்து உண்மையில வந்து அது வந்து சொப்பனம் என்பது அது கிடையவே கிடையாதது. அப்போ பாத்தீங்கன்னா, அப்ப அந்த மனம் தன்னுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டுக்கு தன்னால் கேட்கப்பட்டது, அறியப்பட்டது, காணப்பட்டது. இந்த இந்த நிலைமைக்கெல்லாம் சொப்பனம் கிடையாதது. சொப்பனம் என்பது இப்ப நம்ப அனுபவிக்கின்ற இந்த நிலைமைக்கு தான். அப்போ அப்ப எந்த நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவன நம்மளால காப்பாற்ற தெரியலல்ல. அப்ப நம்ம தூங்கி கொண்டு தான் இருக்கோம். அப்போ அந்த அறியாமை நிலைமையில நம்ம பயணம் சென்று கொண்டிருக்கோம். அப்ப இதெல்லாம் இப்ப நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லாமே ஜீவசக்தியா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உண்மை மாரி தெரியுது. ஆனா நம்ம ஜீவனை காப்பாத்த தெரியாமல் நம்ம தூக்கம் என்ற நிலையில இருக்கிறதால இப்ப கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே சொப்பனம் என்கின்ற ஒரு நிலைமை தான் அது. நம்ம சாதாரணமாக படுத்து தூங்குகிறேன் என்று சொல்லுகின்ற சமயத்துல நம்ம அனுபவித்தேன் என்று சொல்லுகின்ற சொப்பனமும் அது இல்லாம இப்ப நீர் அனுபவிக்கிற சொப்பனமா எது அதிகம்னு பாத்தீங்கன்னா இப்ப அனுபவிக்கிற இந்த சொப்பனம் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனா நம்ம தூங்குகிறேன் என்று சொல்லும் சமயத்துல அனுபவிக்க சொப்பனத்துல ஒரு நிமிஷம் சொப்பனம் தான் நமக்குள்ள நடைபெறுகிறது. ஆனா இப்போ அனுபவிக்கிறது இல்ல. அது அது எப்படின்னா இப்போதுள்ள அனுபவமானது நிமிஷ சொப்பனமாகும். நம்ம தூங்குற சமயத்துல அனுபவிக்கிறோம்னு சொல்லுகின்ற அந்த சொப்பனம் அது நீண்ட சொப்பனம். அது சாதாரணமாக நம்ம படுத்து தூங்குகிறோம் என்று சொல்ற சமயத்துல அனுபவித்தேன்னு சொல்லுங்க அந்த சொப்பனம் எவ்வளவு நேரம் உண்டாயிருக்குன்னா மிக குறைஞ்ச நேரம் தான் இருக்கும். 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா அந்த 1 நிமிஷம் இந்த 2 நிமிஷத்துள்ள அநேக காலங்கள் பல யுகங்கள் கடந்து கூட நம்ம வந்து அந்த சொப்பனத்துல காண்பது உண்டு. எப்படின்னா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வளர்ந்ததுல இருந்து நம்ம படிச்சதுல இருந்து கடைசி காலம் வரை ஒரு நிமிஷம் சொப்பனத்துல நம்மளால வந்து தினசரி தூங்க சொல்ல வந்து காண முடியும். அது அது எப்படின்னா தாய் இறந்தது, தகப்பன் இருந்தது, அந்த காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போனது, அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு 60 வயசாச்சுன்னு சொல்றது, அதுக்கு சஷ்டியப்த பூர்த்தின்னு ஒண்ணு கொண்டாடுறது. அதே மாதிரி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான யுகங்களுடைய கனவுகள் கூட சரியது. அந்த தூங்குகிறோம் என்று சொல்றதுல அந்த 2 நிமிஷ நேரத்துல நம்மளால அனுபவிக்க முடியும். அது அப்படி அது அந்த டெய்லி அந்த தூங்குறோம் சமயத்துல கிடக்குற அந்த 2 நிமிஷ சொப்பனத்துல பல யுகங்கள் கடந்து கூட அந்த காலங்களை கடந்து கூட நம்மளால வந்து அந்த 2 நிமிஷத்துல அனுபவிக்க முடியும். அந்த 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 சொப்பனம் என்பதை பத்தி அப்படின்னு மைக் மியூட் பண்ணிடுங்கய்யா. ம். அப்ப அதே ஒரு நிமிஷத்தோடு எவ்வளவு காலத்துல இருந்தா நமக்கு அது சதுர் யுகங்கள் பல யுகங்களை கடந்து அனுபவிக்க முடியுது. அப்ப எது நீண்ட சம்பளம்னு பாத்தீங்கன்னா நம்ம தினசரி தூங்குகிறோம் என்று அந்த சொல்லி வருகின்ற அந்த சமயத்தில் காண்கின்ற சொப்பனம் தான் அது சீட சொல்றாரு. ஆனா இப்ப நான் தூங்கியதாக இப்ப வந்து தூங்கி கொண்டுதான் இருக்கும் உண்மையில அது. ஆனா நம்ம ஜீவனை காப்பாத்த தெரியாததால இது வந்து கேட்பது காண்பது எல்லாம் சொப்பனமாகத்தான் இருக்கிறது அது. அப்ப தாய்க்கு தவணை இருந்தோம், நம்ம பிறந்தோம் 5 வயது முதல் 100 வயது வரை ஒரு அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றும் காணப்படுகின்ற எல்லா நிலைமைகளும் வந்து நமக்கு வந்து நீண்ட காலமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அது. ஆனா யுகங்கள் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்ச காலமாகத்தான் இருக்கிறது. இது நமக்கு ஒரு நிமிஷம் சொப்பனம் தான் உண்மையில பார்த்தோன்னா அதை எந்த சமயத்தில் நம்மளுடைய இந்த தூக்கம் தெளிவாகிறதோ அப்ப மாட்டம்தான் இதுவரையில் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்றும் கேட்டது அந்த சொப்பனமாக இதுவரைக்கும் நம்ம கண்டதெல்லாம் சொப்பனம் அப்படின்றத நம்மளால அறிய முடியும். இதனால்தான் இப்ப நமக்கு தூக்கத்துல இதில் கேட்கிறதும் காண்கிறதும் அனுபவிக்கிறது எல்லாமே இது சொப்பனம்தான் ஆகுது. இது வந்து உண்மை கிடையாது. அதனால தூக்கம் என்பது சொல்வது உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாமத்தான். அது அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதாகும். அப்ப அறிய வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவனை தான் நம்ம அறியணும். அதை விட்டுட்டு புறத்தே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறதால இதுதான் சொப்பனம் என்கின்ற ஒரு நிலைமை எது எப்பவுமே சரி எது
மனமோ அந்த ஜீவனானது மனமானது நம்ம வெளியில வியாபிக்காமல் உள்ளுக்குள்ள இருக்கும் போது காலங்கள் என்பது நமக்குள்ள கிடையாதது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம்ன்ற சமயத்துல மனம் உள்ள போயிடுச்சு. ஆனா உண்மையில அந்த 8 மணி நேரம் ஏதோ 1 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கும், வச்சு பார்த்தா 8 மணி நேரம்ன்ற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. காலங்கள் என்பது எப்படி ஓடுதுன்னு நம்மளுக்கு அந்த அந்த நிலைமையில தெரியாதது. ஆனா மனமானது எப்ப அது வெளியில வியாபித்து கொண்டிருக்கின்றதோ அப்ப காலங்கள் என்பது நமக்குள்ள எதுவும் மெதுவா நகர்ற மாதிரியே நமக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும் அது. அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா சொப்பனம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவனை அறியாமல் நம்மளை அறிய வேண்டிய வஸ்துவை நம்ம அறியாமல் இருப்பது தான் நம்ம தூக்கத்துல இருக்கிறோம். அப்ப அந்த அறியாமை என்ற நிலையில நம்ம கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே சொப்பனம்தான் அது. அப்ப அந்த நிலைமையில இருக்கிறதால தான் நம்ம அறிய வேண்டிய பொருளை நம்ம உண்மையில அறியாமல் இருக்கின்றோம். எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவனை தனக்குள்ளேயே அது முழுவதுமாக தானாய் தன்மயமாக அது வெளியில வியாபிக்க விடாம அது நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் சிறிது நமக்குள்ள உண்மையான அந்த ஜாக்கிரதை என்ற ஒரு நிலைமை வருகிறது. அப்பதான் உண்மையான நமக்குள்ள விழிப்பு என்ற ஒரு நிலை நமக்குள்ள அது ஏற்படுகிறது. அதுவரை இப்ப உலகத்தில் நடக்கின்ற நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நடக்கின்ற அனைத்து விஷயங்கள் எல்லாமே ஒரு சொப்பனம் என்கின்ற நிலைமை தான் அது. உண்மையான நம்ம தூக்கத்துல இருந்து கனவு காண்றமே அது உண்மையான சொப்பனம் என்பது கிடையாதது. உண்மையான சொப்பனம் என்பது இதுதான் அது. இதிலிருந்து இந்த அறியாமை என்ற அந்த தூக்கத்திலிருந்து விடுபடணும். அப்ப இந்த அதை விடுபடும் போது தான் இது நாள் வரை நம்ம கண்டதெல்லாம் சொப்பனம், உண்மையில அந்த ஜாக்கிரதை நிலைமை வரும்போது தான் நம்ம தன்னை உணர முடியும் என்பதுதான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம கவனிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 7ஆம் அத்தியாயத்துல. அது இந்த அத்தியாயத்துல வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் அத்தியாயத்திலே சாமி விசாரமே ரூபம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ மனம் எண்ணக்கூடிய அந்த கற்பனை செய்யக்கூடிய அந்த விஷயம்தான் நம்ம வெளியில ரூபமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகமும் அப்படித்தானே வருது. அப்ப இந்த உலகமும் என்ன கற்பனையா? இந்த உலகமும் மனதனுடைய எண்ணங்கள்னால உண்டாக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதுக்கு தான் அவர் விளக்கம் கேட்கிறார். பொதுவா உலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நீர் இருக்கு, நிலம் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நாம பொருட்களாக, வஸ்துக்களாக நம்ம நிறைய பார்த்துட்டு தான் வரோம். ஆனா அதுக்கு சாமி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக நம்ம கவனிக்கிறதா இருந்தா, நாம எதெல்லாம் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, அறிகிறோமோ, இதை தவிர்த்து அங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி நம்ம காணுகிறதும் கேட்கிறதும் அறிகிறதுமே கூட ஒன்றும் இல்லாததுதான் அப்படிங்கிறார். ஏன்னா இது உண்மையிலேயே இது வரணும் அப்படின்னா நாம முதல்ல வெளியில வரணும். நமக்குள்ளாரே நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால எதையுமே கேட்க முடியறதில்ல, எதையும் காண முடியறதில்ல, எதையும் அறிய முடியறதில்ல. அப்ப நாம இந்த 3 நிலைமைகள்ல செயல்படுற நிலைமைக்கு வரும்போதுதான் இதெல்லாமே வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம்ங்கிறது நம்முடைய செயல்கள்னால உண்டாக்கக்கூடியது. நான் பார்க்கறதுனால இது உண்டாகுது, நான் கேட்கறதுனால உண்டாகுது, நான் அறியப்படுகிறதுனால உண்டாகிறது. அப்போ எனக்குள்ள இந்த செயல்முறை கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த உலகம்ங்கிற அவஸ்தையுமே இங்க இல்லாத ஒரு நிலைமை தான் நாம கவனிக்க முடியுது. அதனாலதான் இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருந்து நாம வெளியில வரும்போது, நம்முடைய சக்தி வெளியில வரும்போது மாத்திரமே இதுவும் வர்றதாகவும், எப்ப நம்மளுடைய சக்தி தன்னிலே அடங்கி போகுதோ, லயித்து போகுதோ, அப்போ இந்த உலகமும் தன்னிலே லயிக்கவும் செய்யுது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. நாமளும் பல மகான்களினுடைய விவரங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கவும் முடியும்.
அப்படி நாம இங்க பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதும் அது உண்மையா இல்லையா? அந்த அந்த வஸ்து வெளியில வருது, உள்ளார போகுது, அதெல்லாம் சரி. அந்த வஸ்து இருப்பது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டா அது ஒரு சொப்பனம் தான். அது ஏன் உண்மை எது பொய் எதுன்னு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லாம எதுக்கு இது சொப்பனம்னு சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இந்த சொப்பனம் அந்த மாதிரி இது உண்மையா பொய்யான்னு நம்மளால ஒரு ஊர்ஜிதமா கொண்டு போய் நிறுத்திட முடியாது. அது காணுகிற சமயத்துல உண்மையாகவும் கண்டு முடிச்சதுமே பொய்யாகவும் மாற்றம் அடையக்கூடியது. அதனாலதான் இங்க சாமி இது போய் வெளியே இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்காம அதை சொப்பனம்னு சொல்றாரு. அப்போ உலகம்ங்கிற அவஸ்தையில நாம இருக்கும்போது இந்த வஸ்துக்கள் இருப்பது உண்மைதான், அது உண்மையாகவே காட்சி அளிக்கக்கூடியதுதான். ஆனா நாம அந்த நிலைமையில இல்ல, வெளி அப்படிங்கிற நிலைமையில இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் இருக்க போறது கிடையாது. அதனாலதான் இந்த கனவு மாதிரி தான் இதுவும். அப்ப இது கனவு தான் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு நிஜமா தெரியுது? இது கனவுன்னே நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இது உண்மைங்கிறாங்க. சாமி ஒருத்தர் மட்டும் இது கனவுன்னு சொன்னா எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? அப்போ நான் கனவு காண்றதா இருந்தா அப்ப நான் தூங்கிட்டு தானே இருக்கணும். தூங்குனாதானே கனவுங்கிறது வரும், தூங்காம கனவு வர்றது இல்லையே. அப்ப நான் என்ன இப்ப தூங்கிட்டா இருக்கிறேன்? நான் தூங்கிட்டு இருக்கிறதா இருந்தா இது கனவுன்னு நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியும். நானே ஒரு விழிப்பு நிலைமையில இருக்கிறேன், இந்த விஷயங்களை படிக்கிறேன், இதை நான் புரிஞ்சுக்கிறேன், உலகங்கிற அவஸ்தையை கவனிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் தூங்குறதா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது இல்லையா? அப்ப நானும் தூங்கல, ஆனா சாமி இதை கனவுன்னு சொல்றாரு. இது எப்படி சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்த சந்தேகமா நமக்கு இங்க வரக்கூடியது. அப்ப நான் உண்மையாவே உணர்வோட இருக்கிறோமா, நம்ம உண்மையாவே முடிச்சுட்டுதான் இருக்கிறோமா அப்படிங்கிறது மேலேயே ஒரு சந்தேகத்தை நம்ம வச்சாதான் இது விட தெரியும். இப்ப நம்ம உண்மையாவே ஜாக்கிரதை நிலைமையில இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இது ஒரு குழப்பமான ஒரு விவகாரம் தான் இது. ஏன்னா உண்மையா தெரியறத பொய்ன்னு சொல்லி அது இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்றதுங்கிறது இந்த வாத பிரதிவாதங்கள்னாலேயோ புஸ்தகத்தை படிக்கிறதுனாலேயோ அது ஊர்ஜிதமாகிறது கிடையாது. அது அனுபவத்துக்குள்ளார வர வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது. அப்படி நாம அனுபவப்படும் போதுதான் அது இன்னமும் அது உறுதியான ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அதனால கேள்விகளை கேட்டுட்டு அந்த பதில் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இங்க சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் சாமி இதுக்கான ஒரு விளக்கத்தை நாம இந்த நம்மளுடைய லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில செயல்பாட்டுல இருந்து அந்த உண்மையை லேசா புரிய வைக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாரு. இப்ப நாம தூங்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த தூக்கத்துல காணக்கூடிய சொப்பனம் தான் இந்த உலகம் அப்படிங்கிறது. இது நம்புறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது, அது கஷ்டம் தான். ஏன்னா நாம இது உண்மைங்கிற அந்த உணர்வுல நாம இருக்கிறோம். அந்த உணர்வுல இருந்து நம்ம சட்டுன்னு இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த உணர்வை கலைச்சிட்டு நம்ம வெளியில வந்துட முடியாதுதான். இருந்தாலும் நம்ம ஆழ்ந்து விசாரிச்சோம்னு சொன்னா ஓரளவுக்கு உண்மையை நம்மளால கிரகிக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி 3 நிலைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி. அதாவது விழிப்பு நிலைமை, கனவு நிலைமை, தூக்க நிலைமை. இந்த 3 நிலைமையை தான் நாம ரொட்டீனா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நாம ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா அது இந்த 3ல ஏதோ ஒரு நிலைமையா இருக்கும். இந்த 3ஐயும் தாண்டி இன்னொரு நிலைமையில நம்மளால இருக்க முடியாது. தூங்கும் போதும் சரி, தூக்கத்துல கனவு காணும் போதும் சரி, இப்போ உலகத்தை அனுபவிக்கும் போதும் சரி, அந்த 3 விஷயத்திலையும் இந்த 3 நிலைமையில ஏதாவது ஒண்ணு நம்மளோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். இந்த 3 நிலைமைகள்ல இல்லாமல் நாமளே கிடையாது. நம்முடைய இருப்புங்கிறது இங்க சாத்தியமாகிறது கிடையாது. அப்ப முதல்ல இப்ப நாம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், உணர்வோட இருக்கிறோம்னு சொல்லி தானே இப்ப நமக்கு சந்தேகம் வந்தது. இப்ப நான் உணர்வோட தான் இருக்கிறேன், இந்த உலகத்தை நான் எப்படி சொப்பனம்னு நம்ப முடியும்? சொப்பனம் உண்டாகிறதா நான் தூக்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப முதல்ல ஜாக்கிரதைனா என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஜாக்கிரதையாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா
நாம எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையில இருக்கணும். இப்ப நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். இது ஜாக்கிரதைன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதே நைட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க ஜாக்கிரதை இருக்கிறது கிடையாது. எதையுமே அறிய முடியாத நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ எதையுமே அறிய முடியாத நிலைமைங்கிறது தூக்கமாகவும், அறியக்கூடிய நிலைமையை தான் நாம ஜாக்கிரதைன்னு சொல்றோம். சோ இதனுடைய நேர் எதிர் கோணத்தை நம்மளால சரியா புரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதைங்கிறது அறியக்கூடிய தன்மை, அஜாக்கிரதை அதாவது தூக்கம் அப்படிங்கிறது அறிய முடியாத தன்மை. அப்போ இப்ப நாம ஜாக்கிரதையில இருக்கிறோம்னு சொன்னா நாம எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையில இருக்கணும். அப்படி நம்ம அறியக்கூடிய தன்மையில இருக்கிறதா நான் யார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ யாரு அப்படின்னு கேட்டா என்னுடைய பெயரையோ என்னுடைய உடம்பையோ நான் இங்க சுட்டி காமிக்காம உண்மையாவே நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த உடம்பாகட்டும், இந்த பெயராகட்டும், இந்த உலகத்துல நான் பதிவு பண்ண விஷயத்துல நான் எடுத்துக்கிட்டது. இந்த உலகம் எனக்கு கொடுத்தது. இது நீதாங்கிற அடையாளத்தை அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் வெவ்வேறு விதமா கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அடையாளங்களை தான், அந்த ஐடி கார்டை நாம ஒவ்வொன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு இதுதான் நான், இதுதான் நான் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ உண்மையாவே நான் யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஜாக்கிரதை நிலைமை இருக்கிறேங்கிறத ஒத்துக்கலாம். அப்ப நான் யாருன்னு அவங்கள பார்த்து நாம ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வரக்கூடிய பதில் எல்லாமே உலகம் நமக்கு கொடுத்ததாக இருக்க வேண்டியதா இருக்கும். நம்ம உலகத்துல அனுபவிச்ச விஷயமா இருக்கும். உலகம் நமக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கும். இந்த உலகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டோம்னு சொன்னா, அந்த அடையாளங்கள் எல்லாம், அந்த ஐடி கார்டெல்லாம் கழட்டி வீசிட்டோம்னு சொன்னா மீதம் இருப்பது நம்ம இடத்துல எது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா நாம இதுவரைக்கும் அறிந்தது எல்லாமே உலகம் நமக்கு எதை கத்துக் கொடுத்துச்சோ, எதை சொல்லி கொடுத்துச்சோ, நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு இந்த உலகம் நினைச்சதோ அதுவே தான் நம்ம மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கிறோம். அதை தாண்டி நாம இன்னொரு விஷயத்துக்குள்ள போனது கிடையாது. அந்த உண்மை உண்மையிலே நாம யாருங்கிற அந்த ஆராய்ச்சியை நாம செஞ்சது கிடையாது. நம்முடைய பெயரை சொன்னாங்க, ஓ அதுதான் நாம அப்படின்னு நம்பிட்டோம். இந்த உடம்ப சொன்னாங்க, அதுதான் நாமன்னு நம்பிட்டோம். நம்முடைய அகங்காரத்தை சொன்னாங்க, அதுதான் நாமன்னு நம்பிட்டோம். அப்போ தன்னை பத்தின ஒரு விவரமே தெரியாத ஒருத்தரை அவர் ஜாக்கிரதை நிலைமையில் இருக்கிறாரு, அவர் உணர்வோட இருக்கிறாரு, அவர் அறிவோட இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த உணர்வு இல்லாத நிலைமைக்கு, அறிய முடியாத நிலைமைக்கு நம்ம என்னன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும்? தூக்கம்னு தான் சொல்லி ஆகணும். அப்ப நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியாம போகுதே. ஏன் அது மேல சந்தேகம் வருதுன்னா, ஒரு நல்ல தூக்கத்துல இருக்கிறவனால நான் தூங்கிட்டு தான் இருக்கேங்கிறத கூட உணர முடியாது. நம்ம தூங்கும் போது இப்ப நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு யாரும் தூங்குறது கிடையாது. அந்த எண்ணம் கூட அங்க இல்லாத நிலைமையில தான் தூக்கம்ங்கிறதே வருது. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ஜாக்கிரதை உணர்வு ஏற்பட்டுரும். விழிப்பு நிலைமைங்கிறது, அதாவது வெளி உலகத்தை கவனிக்கக்கூடிய நிலைமைங்கிறது வந்துடும். அப்ப தூக்கத்தை நம்மளால உணர்வு ரீதியாக உணர்ந்து இது தூக்க நிலைமை அப்படிங்கிறது நம்மளால அங்க கவனிக்க முடியாது. நாம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூடவும் இந்த தூக்க நிலைமையில இருக்கிறது இல்ல. அப்ப எதையுமே அறிய முடியாத நிலைமையில இருக்கிறோங்கிறப்போ இங்க தன்னை அறிய முடியாத நிலைமையும் அந்த தூக்கத்தை போன்றதுதான். இப்ப நமக்கு நல்ல தூக்கமாக இருக்கிறதுனால தூங்கிட்டு இருக்கிறோங்கிற உணர்வு கூட இல்லாம தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தூங்குகிறங்கிற நிலைமை இல்லாமல் ஆயிற்று அப்படிங்கிறார். அப்ப நம்ம எதையுமே கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த நிலைமையில இருந்துதான் மனதனுடைய கற்பனையாக இருக்கக்கூடிய சொப்பனத்தை நம்ம கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா சொப்பனமும் உண்டாகிறது கிடையாது. நாம சில பதிவுகளை முன்னாடி கவனிச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு எந்த சொப்பனமும் வர்றதில்லை. இந்த பதிவுகள் இல்லாமல் ஆகும்போது, இந்த பதிவுகளுக்கான வேலை அந்த வாய்ப்புகள் உண்டாகாமல் இருக்கும்போது அது உள்ள இருந்து சில பதிவுகளை நமக்கு கொண்டு வந்து காமிக்குது. அதைத்தான் சொப்பனம்னு சொல்றோம். அப்போ தூக்கம்ங்கிற நிலைமைக்கு இந்த வெளி பதிவுகள் எல்லாம் இல்லாமல் ஆகும்போது அந்த உள் பதிவுகள் அது சொப்பனமாக வர வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்படிதான் இந்த நல்ல தூக்கத்துல, அந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய தூக்கத்துல இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்த நாம கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்.
அப்ப எப்ப இந்த தூக்கம்ங்கிறது தெளிஞ்சு போகுதோ அந்த சமயத்துல நமக்கு ஜாக்கிரத நிலைமை, உணர்வு உள்ள நிலைமை அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப இயல்பாகவே 2 வகையான நிலைமைகள் இருக்குது. ஒண்ணு வெளி விஷயங்கள் சார்ந்த ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம்ங்கிறது. ஸோ அதை பத்தின ஒரு விவரங்களை நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரியே 3 நிலைமைகள் உள்நிலை சார்ந்தும் இருக்கும். அது என்னங்கிறதையும் நம்ம அடுத்ததா கவனிக்கலாம். இப்போ இயல்பாகவே நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தூக்கம்ல இருந்து விழித்து வந்த நிலைமைன்னு நாம சொல்றோம். இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது. அங்கதான் மனமானது செயல்படுது, பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செஞ்சிட்டு இருக்குது. அப்ப அந்த நிலைமையை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, மனம் வேலை செய்கிற சமயம்னு தான் சொல்லணும். அத ஜாக்கிரதைன்னு சொல்ல முடியாது. மனம் இப்போ செயல்பட்டு இருக்குது, பார்க்குது, கேட்குது, பேசுது, படிக்குது. இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சமயம் இது. அது எங்க வேலை செய்யுது அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது தான் மனம் செயல்படுறதுக்காக அது ஏற்பாடு பண்ணக்கூடிய தொழிற்சாலை. இந்த உலகம்ங்கிற தொழிற்சாலை இல்லை அப்படின்னா மனதுனால வேலை செய்ய முடியாது. நமக்கெல்லாம் ஒரு ஃபேக்டரி இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இல்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வேலைக்கு செய்யக்கூடிய வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு வேலை செஞ்சுட்டு வருவோம். நம்மளுடைய உபஜீவனத்துக்காக வேண்டி காலையில போனோம்னா ஈவினிங் வரைக்கும் இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வருவோம். அந்த தொழிற்சாலைக்குள்ள போயிட்டோம்னா வேலை வந்துடும். அங்க இருக்கக்கூடிய வேலைகளை செய்வோம், சம்பாதிக்கிற வேலையை செய்வோம். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம்னா அது ஓய்வு எடுக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்ப அங்க தொழிற்சாலைக்கான வேலைகளை செய்யறது கிடையாது. ஒரு சிலர்லாம் வேலைக்கு தொழிற்சாலைக்கு போகாமலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி வீட்டுல இருந்து செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவர் அந்த லேப்டாப்பை மூடிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வேலை கிடையாது. அப்போ தொழிற்சாலைக்கு போய் செய்யறவருக்கும் ஒரு நேரம் இருக்குது, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்துல அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க சம்பாதிக்கிறதுக்காக. அந்த நேரம் மீறி போயிடுச்சு, அதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓய்வுக்கு வந்துடுவாங்க. அப்படி 2 வகையான விஷயங்களை நாம கவனிக்கிறோம் இல்லையா? அதுல இந்த தொழில் செய்யக்கூடிய சமயம் தான் இப்ப நாம விழிப்பு நிலைமை நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உலகத்தை அனுபவிக்கக்கூடிய சமயம் அது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில பார்க்கிறதோ கேட்கிறதோ அறிகிறதோ இந்த வேலைகளை மனம் செய்யும் போது அது விழிப்பு நிலைமை மாதிரி இருக்குது. அது யாருடைய விழிப்பு நிலைமை அப்படின்னா அகங்காரத்தினுடைய விழிப்பு நிலைமை. அகங்காரம் முழிச்சிருக்கிட்டு இருக்கு. அகங்காரம் செயல்படுறதுக்கு அதுதான் சரியான தருணமா இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தோம்னா ஓய்வு எடுக்கிற மாதிரி இந்த மனமானது உலகம்ங்கிற அவஸ்தையை விட்டுட்டு தனக்குள்ளாரையே தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே போய் லயிக்கும் போது, அங்க செயலற்று இருக்கும்போது, தன்னுடைய வேலையை விட்டு இருக்கும்போது அங்க அகங்காரம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அப்ப அது என்னவாக இருக்குது அப்படின்னா அகங்காரத்துக்கு அது தூக்க நிலைமை, ஆனா மனதிற்கு அது வேலை செய்யாத நிலைமை. அப்ப அங்க மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனம் இருக்குது, ஆனா அவர் சைலண்டா இருக்கிறார், வேலை செய்யல. தொழிற்சாலையை விட்டு நாம வீட்டுக்கு வந்துட்டா எப்படி தொழிற்சாலை சம்பந்தமான வேலைகளை செய்ய மாட்டோமோ அதே மாதிரி இந்த மனதினுடைய தொழிலாக இருக்கக்கூடிய பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படிங்கிற வேலையை அவர் செய்ய மாட்டார். அவர் ஏன்னா ஓய்வுல இருக்கிறார். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை, பதிவுகளை பார்த்தும் கேட்டும் அறிந்தும் டயர்டாகி போய் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்திருக்கிறார். அப்போ ஒரு கடைக்காரர் கூட காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, அந்த சட்டரை ஓப்பன் பண்ணி பொருள்கள் எல்லாம் தூக்கி வெளியில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு அந்த வியாபாரத்துக்கான நேரம் முடிஞ்ச உடனே வெளியில இருந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு சட்டரை சாத்திட்டு திரும்ப உள்ளாரே போய் படுத்து தூங்கிடுவார். அவர் ஓய்வுக்கு போயிட்டாரு, இனி வியாபாரம் கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த மனமாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு வியாபாரி. அவரும் வெளியில உலகத்துல இந்த தொழிற்சாலையில வந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு டயர்டாகி போய் ஓய்வுக்கு உள்ள வந்துட்டார்னா நாம் அதைத்தான் தூக்கம்னு சொல்றோம். அது அகங்காரத்துக்கான தூக்கம். ஆனா மனதை பொறுத்த வரைக்கும் அது வேலையை நிறுத்தின சமயம். அப்போ சொப்பனம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப தொழிற்சாலையில் நடந்த சங்கதிகளை நம்ம வீட்டுல வந்து பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு,
ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்தாரு, குடும்பத்தோட வர சொல்லி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி தொழிற்சாலைக்கு ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுத்தது வீட்டுல வந்து சொல்லுவோம். இல்ல தொழிற்சாலையில வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், அதை வீட்டுல வந்து பகிர்ந்துக்குவோம். இல்ல அங்க ஏதாவது தப்பு பண்ணி திட்டு வாங்கியிருப்போம், அதையாவது வீட்டுல வந்து பகிர்ந்துக்குவோம். அப்படி தொழிற்சாலையில நடந்த சங்கதிகளை வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளோட நாம அதை பத்தின விவரங்களை ஆலோசனை செய்வோம். அதுதான் இங்க சொப்பனம்னு சொல்லக்கூடியது. தொழிற்சாலையில நடக்காத விஷயத்தை இங்க எதையுமே நம்ம பேச போறது கிடையாது. தொழிற்சாலையில என்ன நடந்ததோ அதைத்தான் வீட்டுக்கும் வந்து பேசுறோம். அதனாலதான் இந்த கனவு அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம இது நாள் வரைக்கும் எதெல்லாம் கேட்டோமோ, எதெல்லாம் அறிந்தோமோ, எதெல்லாம் பார்த்தோமோ அதுதான் கனவுல வரும். யாருமே பார்க்காதது, கேட்காதது, அறியாதது, அதாவது அவங்க சிந்திக்காதது, இதெல்லாம் கனவுல வர்றது கிடையாது. ஒரு ஏலியன் வர்ற மாதிரி ஒரு கனவு காண்றோம்னா அந்த ஏலியனுடைய ரூபத்தை நம்ம முன்னமே இப்படி இருக்குமோ அப்படின்னு சிந்திச்சிருக்கலாம், அது கனவுல வரும். ஆனா சிந்திக்காத ஒண்ணு கனவுல அப்படி வராது. சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் வரலாம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம அதை கற்பனை பண்ணியிருப்போம், அது வரலாம். நாம ஏதாவது திட்டம் போட்டிருப்போம், அது வரலாம். வீடு கட்டுற மாதிரி, வாகனம் வாங்குற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் நாம் அது திட்டம்னு வந்தாலே நம்முடைய ஆலோசனைக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம் அதை கற்பனை பண்ணிட்டோம்னு அர்த்தம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கலாம், ஒரு சிங்கமோ புலியோ துரத்துற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பயம் கூட நமக்கு பதிவுகளாக உள்ளே இருந்து அது நமக்கு கனவுல வர்றதுக்கான நிலைமைங்கிறது இருக்குது. அதனாலதான் இந்த 3 நிலைமைகளை சாமி சுட்டி காமிக்கிறார். இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் வரும். கனவுன்னு ஒண்ணு வர்றதா இருந்தா ஒன்னு அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், அந்த சங்கதிகளை பத்தி, இல்லைன்னா அதை பார்த்திருப்போம், இல்லைன்னா அதை சிந்திச்சிருப்போம், அறியவாது செஞ்சிருப்போம். இந்த 3 நிலைமைகளும் இல்லாமல் 4வதாக ஒரு நிலைமை, அது அந்த நிலைமையில இருக்கக்கூடியது நம்ம கனவுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் தொழிற்சாலையில என்ன சங்கதிகள் நடந்ததோ அதை ஆலோசிக்கிறதுக்கு பேர் தான் கனவு அப்படிங்கிறார். நாம் அதை சொப்பனம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது மனம் வந்து ஆலோசனை செய்யக்கூடிய சமயம். அது அகங்காரத்துக்கு வேணா சொப்பனமாக இருக்கலாம், ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் அது ஆலோசனை செய்யக்கூடிய சமயம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலைமைய நம்ம ஜாக்கிரதைன்னு சொல்றதே தப்பு. அது மனம் வேலை செய்யக்கூடிய சமயம். இந்த சத்சங்கம் முடிச்ச உடனே நம்ம நேரா படுக்க போயிடுவோம், தூக்க நிலைமைக்கு போயிடுவோம். அதை தூக்கம்னு சொல்றதும் தப்பு. ஏன்னா அது வந்து மனம் வேலை விட்ட சமயம், வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சமயம். அந்த தூக்கத்துக்குள்ளார இந்த சத்சங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு கருத்துக்கள்னால நமக்கு ஒரு பதிவுகள் வந்து அதன் மூலமாக நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போற மாதிரியோ, நாளைக்கு ஓய்வு நாளா இருக்கிறதுனால ஆசிரமத்துக்கு போய் ஜபம் பண்ற மாதிரியோ, இல்லை ஏதாவது கருத்துக்கள் கேட்கிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒருத்தரை சந்திக்கிற மாதிரியோ நமக்கு ஒரு கனவு ஏற்படுது அப்படின்னா அது இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நாம பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவுகள்ல இருந்து அது ஆலோசனை செய்யக்கூடிய சமயமா வருது. அதுவும் கனவுன்னு சொல்ல முடியாது, அதைய வந்து மனம் ஆலோசிக்கக்கூடிய சமயம்னு தான் சொல்லணும். அப்போ இந்த 3 விஷயங்கள் நம்ம எங்க அனுபவிக்கிறோம்? வெளி அப்படிங்கிற விஷயத்துல நாம முழிச்சு வெளியில வர்றதுனால அனுபவிக்கக்கூடியது. நம்முடைய சக்தி புருவ மதியத்திலிருந்து கீழ்முகமாக இறங்கினதுனால வந்த விஷயங்கள் தான் இந்த 3மே. அதனால இதைய வந்து நாம ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தின்னு சொல்லி அந்த நிலைமை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதையே நாம அதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதெல்லாமே மனம் வேலை செய்யறதும் மனம் வேலை செய்யாததும் மனம் ஆலோசிக்கிறதுமாக இருக்கக்கூடிய நிலைமைகளை தானே தவிர உண்மையிலே இது ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி கிடையாது. அப்ப எதுதான் உண்மையாவே ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி? வேதங்கள்ல எதைத்தான் ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தின்னு சொன்னாங்க? அந்த உணர்வு நிலைமை, தூக்க நிலைமை, அந்த கனவு நிலைமைங்கிறது எதைத்தான் சொன்னாங்க அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். எது உண்மையான ஜாக்கிரதை, எது உண்மையான சொப்பனம், எது உண்மையான தூக்கம் அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். ஸோ நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 3 நிலைமைகளும் அகங்காரத்துக்குள்ளானது. அந்த அகங்காரத்துக்கு உண்டான விஷயங்கள்ல இந்த ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்திங்கிற நிலைமை கிடையாது. அது மனம் வேலை செய்கிற சமயமும் மனம் வேலை செய்யாத சமயமும் மனம் ஆலோசிக்கிற சமயமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாமி இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடியது.
ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க.